श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री उवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்த காவிய கிரந்தம். ஸ்தோத்திரம்னு சொல்கிறத விட காவிய கிரந்தம்னு சொல்கிறது மோர் அப்ரோப்ரியேட். ரொம்ப அழகாக கவின்மிகு காட்சிகளை எல்லாம் காஞ்சிபுரத்தில் அருளி செய்தார். ரொம்ப அழகாக விவரித்து அந்த மரங்களும் கொடிகளும் பூக்களும் அதை மக்கள் எப்படி ரசிக்கிறார்கள், அந்த வசந்த ருத்து வசந்த காலம் காஞ்சிபுரத்தில் வரும்போது எப்படி பச்சை பசேல்னு பசுமையாக இருந்ததெல்லாம் அனுபவித்தோம். இனி வரதராஜ பெருமானுடைய வசந்த உற்சவத்தை அனுபவிக்கிறார். 276 சத்யவிரத க்ஷேத்திர காண்டம். பவதா பிதநத ஜனதா துரிதா ஹிருதயே கிருதாவதாரஸ்ய பிராவர்த்தத வாசந்திக மகோத்சவோ வரதராஜஸ்ய. भवता पितनत जनता दुरिता हृदये कृतावतारस्य प्रावर्तत वासंतिक महोत्सवो வரதராஜஸ்ய. வரதராஜ பெருமானுக்கு வசந்த உற்சவம் தொடங்கியது. இந்த உலக வாழ்வில் துன்பப்பட்டும் அப்படியே தபிக்கும் சம்சார தாபத்தில் இருக்கும் அடியார்களின் பாவங்களை அகற்றும் நோக்கத்திற்காக அவர் அவதரித்திருக்கிறார். சுவாமி பரமபதநாதன் இங்கே அவதரித்திருக்கிறார் என்கிறார் சுவாமி. அதுவும் அங்கு வைத்து இங்கு பிறந்துன்னு அவதாரம் அப்படின்னாலே அங்கிருந்து குதிப்பது. இங்கே அவதரித்திருக்கிறார். ரொம்ப அழகாக அதை அனுபவிக்கும் விஷயம் அதாவது அந்த உற்சவமே அங்கே ரொம்ப அழகாக இருக்குமா வரதராஜனுக்கு. அந்த உற்சவம் அதுவும் காலையிலும் மாலையிலும் திருக்கோயில், வாகன மண்டபம், கோபுர வாயில், 16 கால் மண்டபம், அருகில் இரட்டை குடை, இப்படியெல்லாம் பக்தர்களின் கூட்டம் மிகுந்து நிற்கும். அதுவும் கிருதாவதாரஸ்ய, அதாவது அவதாரம் பண்ணவர் எங்கே அவதாரம் பண்ணார்? ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு அவதாரம் பண்ணவர். அது மட்டும் இல்லாமல் மலையிலேருந்து அத்திகிரி மலை, அந்த 24 படி, அது மேலேருந்து கீழே அவதாரம் இறங்கி வந்தவர். உற்சவத்துக்காக இறங்கி வருகிறார். இப்படி வாசந்திக மகோத்சவம் அப்படின்னு சொன்னாலும் இது வைசாக உற்சவம். இதை வைசாக உற்சவம்னு சொல்லுவாள். வசந்தோற்சவம் அப்படிங்கிறது அப்புறம் வருஷா வருஷம் வருது. இது வைசாக உற்சவத்தை தான் இங்கே வாசந்திக மகோத்சவம். அதுவும் இந்த டயத்தில் மக்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வருவாளாம். ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்து, அதுவும் வெயில், அப்போ நடந்து வந்து, ஏன் அப்படி நடந்து வரான்னா, அப்படி நடந்து வந்தால் அவர்களுடைய பாப்பம் தொலையும், அழிக்கப்படும், பாப்பங்களை க்ரஷ் ஆகிடும். அவதாரம் வரதராஜன் வந்ததே அதுக்கு தானே. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்தால் அவர்களுடைய பாப்பங்கள்லாம் போகும் என்ற நோக்கத்திற்காக தான் அவரே அவதரித்திருக்கிறார். அதனால் இதில் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து மட்டும் வராமல் இந்த அத்திகிரி மலை, ஹஸ்தி மலையிலேருந்து வரார். ஹஸ்திமே அஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம்ங்கிறார் வேதாந்த தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்தில். அப்படியே அந்த அத்தி மலையிலேருந்து இறங்கி வரார் அவர். ஏன்னா அவதாரத்துக்காக, உற்சவத்துக்காக, வெளியில் ஏழ்றதுக்காக. இப்படி 226 ஸ்லோகம், 26வது ஸ்லோகம்.
27 ஸ்ரீபதி சேவா ரசிகை ரகமகமிகயா சமாகதை சத்பிஹி நானா தேஷ்யை காஞ்சி நகரி நிபீரீசதாமாப ஸ்ரீபதி சேவா ரசிகைர் அகமகமிகயா சமாகதை சத்பிஹி நானா தேஷ்யை காஞ்சி நகரி நிபீரீசதாமாப. காஞ்சி அகமகமிகையா காம்படிஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியான். எதுக்கு அப்படின்னா கைங்கரியம் பண்ணுறதுக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வர மக்கள் வந்து அந்த ஸ்ரீதேவி மணாளனுக்கு ஸ்ரீயப்பதி பெருந்தேவி மணாளன் வரதராஜன் அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு, கைங்கரியம் பண்ணுறதுக்கு, பலவிதமான கைங்கரியம் பண்ணுறதுக்கு மக்கள் அங்கேருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கைங்கரியம் பண்ணுறது தான் அவளுடைய பக்தியின் வெளிப்பாடு, ஆசையின் வெளிப்பாடு, பிரீத்தியின் வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாடு. கைங்கரியமாவது வேதாந்த தேசிகன் சொல்கிற சில்லறை ரகசியத்தில் கைங்கரியமாவது சேஷி உகந்த ஏவல் தொழில் செய்வது. சேஷி அதாவது பெருமாள் எது உகக்கிறாரோ அந்த ஏவல் தொழில் செய்யணும், அந்த தொண்டு செய்யணும். அந்த தொண்டு செய்வதில் அவர் உகந்திருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி. ஸோ இப்போ பெருமாள் ஏழை பண்ணுறது, கொடை போடுறது, அப்புறம் தீப்பந்தம் பிடிச்சிக்கிறது, வேத பாராயணம் பண்ணுறது, பிரபந்த பாராயணம் பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான கைங்கரியம். அதில் கொடை போடுறதுன்னு இப்போ அடியான போய் கொடை போடுறதுன்னா கொடை கீழே தான் போடுவேன். அதுக்கெல்லாம் ஒரு பலு வேணும், சக்தி வேணும், ஸ்கில் வேணும். நமக்கு வேதமும் தெரியாது, பிரபந்தமும் ஒன்றும் தெரியாது. அந்த கைங்கரியம் பண்ணுறவாளை பார்த்து அவளுக்கு தீர்த்தம் கொடுத்தோ, அவளுக்கு கிட்ட தோல் மாற்றிண்டோ ஒரு 2 நிமிஷம் அவள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஸ்ரீபாத தாங்கிகளுக்கு நம்ம தோல் கொடுக்கலாம். இப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்து போட்டி போட்டுக்கொண்டு ஸ்ரீதேவி மணாளனுக்கு தொண்டு செய்வதில் மகிழ்ச்சி அடைவராய் வந்த பக்தர்களால் காஞ்சிபுரம் நகரமே கூட்டம் அலை மோதியது. எங்கே பார்த்தாலும் கூட்டம், அது கடல் அலை போல கூட்டம். அது இந்த ஃபெஸ்டிவல் ஏன் அப்படி இந்த மாதிரி வர அப்படின்னா விழாங்கிறத விழாமல் நம்முடைய வாழ்க்கையில் மொனாட்டனஸாக போயின்னு இருக்கிற வாழ்க்கையில் விழாமல் இருப்பதற்காக விழா எடுக்கிறார். அந்த விழா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த காலத்தில் அது வரதே ஒரு வேடிக்கை, ஒரு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய அந்த பேட் குவாலிட்டியாக இருக்கிற அந்த போட்டி மனப்பான்மையே நல்ல விஷயத்துக்கு தான், கைங்கரியத்துக்காக. நான் எடுக்கிறேன், நான் பெருமாளை எல்லாம் பண்ணுறேன், நான் கொடை தூக்கிறேன் அப்படின்னு, கொடை எடுக்கிறேன் அப்படின்னு அவளுக்குள்ள காம்படிட்டிவ். ஏன்னா எல்லாம் பெருமாள் சேவிக்கிறதுக்காக அகமகமிக்கையா நானுன்னு அவள் கைங்கரியம் பண்ணுவாளாம். அது இல்லாமல் நிறைய பக்தர்கள்லாம் வரா, எத்தனையோ பேர் வரா. அவளை பார்க்கறது, அவளெல்லாம் இன்னொரு பக்தனை பார்க்கறது, சேவிக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் வேறு ரீஜன்லேருந்து வரா, பல ஊர்லேருந்து வரா. அவள் பேசும் விதம், அவளுடைய கல்ச்சர், அவளுடைய நடவடிக்கை எல்லாம் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து. ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரேர் அண்ட் சிக்னிஃபிகண்ட் வருஷத்துக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அவள்லாம் பல ஊர்லேருந்து வர்றதுனால இந்த வைகாசி உற்சவம், வைசாக உற்சவம் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் அங்கே. அதனால் நிறைய மக்கள் அட்டெண்ட் பண்ணுவாள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கைங்கரியம் பெருமாளுக்கு நம்ம சந்தோஷத்தோடு பண்ணணும், ரிச்சுவல் மாதிரி பண்ணக்கூடாது, கடனேன்னு பண்ணக்கூடாது. அதுதான் அவருக்கு சந்தோஷம். அது இல்லாமல் சத் சங்கம், ஸ்ரீபதி சேவா, சத் சங்கம் கிடைக்கும். அதனால் உற்சவம்னா அங்கே கூட்டம் இருக்கும்னு நம்ம விலகக்கூடாது. அது கூட்டம் இருக்கிறது தான் நல்லது. பாகவதர்களோடு நெருக்கப்படுவது அவ்வளோ நல்லது என்று அனுபவிக்கிறார் இங்கே. அடுத்தது நகரம் வரத தயோதய சம்ஸ்மிருதி ஜெய்ஹி சம்மதாஸ்ருபி சுதியாம் விரஜஸ்கமிதி ஸ்தானே சரண ரஜோபிஸ்ததேதி சித்திரமிதம்.
நகரம் வரத தயோதய சம்ஸ்மிருதி ஜெய்கி சம்மதாஸ்ருபி சுதியாம் விரஜஸ்கமிதி ஸ்தானே சரணரஜோபி ததேதி சித்திரமிதம். சம்ஸ்மிருதி அதாவது அந்த பக்தர்களின் அந்த இடத்துல இருக்கிறது அப்போ அவளுக்கு வரதனை பார்க்குறா, திருமேனியை ரசிக்கிறா, திவ்யமங்கள விக்கிரகத்தை ரசிக்கிறா. அவன் இவ்வளோ வெயிலெல்லாம் ஏழை பண்ணிட்டு வரா. அந்த வரதனுடைய கருணையை நினைக்கும் போதெல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றன. பக்தர்கள் வெள்ளம், அவர்களுடைய கண்ணீரும் வெள்ளமாகிறது. அந்த ஆனந்த கண்ணீர்னால் நகரமே அப்படியே அதாவது கீழெல்லாம் ஈரமாகி புழுதி அற்றதாகி விடுகிறது. அங்கே இருக்கிற டஸ்டெல்லாம் கெட்ஸ் கிளீன்டு அவளுடைய கண்ணீர்னால். மிகவும் பொருத்தமானது இது. ஏன்னா அவர்களுடைய தூய பாதங்களுடைய அந்த தூசி, அந்த பாகவத் தோத்தமர்களின் பாத தூளி, அந்த தூசி அது படிந்ததால் தான் சத்துவகுணம் மேலோங்குகிறது, ரஜசகுணம் மறைகிறது. ஆச்சரியமாக இருக்கே. ரொம்ப அழகான அனுபவம். இந்த கவி சுவாமி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகனுடைய அனுபவமே. ரஜஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று ரஜச குணம், அந்த ரஜச குணம் மறைகிறதா. எதனால் அப்படின்னா இந்த பக்தர்களின் பாதங்களில் உள்ள ரஜஸினால். ரஜஸ்னா பாத தூளி, அந்த தூள், அந்த அந்த புழுதி, அவர்களுடைய அந்த நகரமே புழுதி, அவர்களுடைய பாத தூளியினால் வந்த புழுதியால் அந்த சத்துவகுணம் மேலோங்கி ரஜசகுணம் மறைந்தது என்கிறார். இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். அதாவது வரதனுடைய கருணை அதிகமாகிட்டே இருக்கு. அதை நமக்கு புரியறது, நமக்கு தெரியறது. ஏன்னா அடியோங்களையும் இந்த மாதிரி ஆச்சாரிய சப்தசதி கொடுத்து இதை அனுபவிக்கணும்னு அவன் பண்ணியிருக்கானே. எத்தகைய காருண்யம். அது தினம் அது அதிகமாகிட்டு போகிறது தான் நம்மளை ஃபீல் பண்ண முடியாது. உற்சவத்தில் அது நிஜமாகவே ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்ம மனசு அதை திறந்து வச்சுட்டா அதை ஃபீல் பண்ண முடியும். அதுதான் முதல்ல அவர் தெரிவிக்கிறார். ரெண்டாவது கண்ணீர். பெருமாள் அவன் சர்வேஸ்வரன், சர்வஜன். அவனுக்கு என்ன, அவன் 1000 கோடி சூரியனுக்கு நிகர். வெளியில் சூரிய வெளிச்சத்தில் அவன் வந்ததுனால என்ன ஆகிட போகிறது அப்படின்னு ஞானத்துடன் அதை பார்க்கக்கூடாது. பிரேமையுடன் பார்க்கணும், பக்தியுடன் பார்க்கணும், எமோஷனலாக பார்க்கணும். அந்த ஞானம் இருப்பது நல்லது தான். அவன் சர்வேஸ்வரன், சர்வஜன், 1000 கோடி சூரியனுக்கு சமன், எல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த சமயத்தில் ஐயோ வெயிலில் வாடறானே குழந்தை வரதன், ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, அவனுக்கு கொடையை சரியாக பிடிக்கலையே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்களாம். அவனுடைய காருண்யம் தான் என்ன, வாத்சல்யம் எவ்வளவு. நம்மளை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம், இவ்வளோ கிலோமீட்டர்லாம் வரானே அப்படின்னா அந்த 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 தாட்ஸே அப்படியே நம்ம தொண்டை தழுக்க அதை சொல்லவும் முடியாமல் கண்ணில் ஜலம் அப்படியே தழும்பி கண்ணீர் பெருகி பக்தர்களுக்கு அப்படி ஆகும். அதை நம்மளை மாதிரி அறவேக்காடாக இருக்கிறவா இல்லை பக்தி இல்லாதவா இந்த மாதிரி அழுவதை பார்த்து அதெல்லாம் பார்த்து நம்ம சிரிப்போம், கேலியாக டீஸ் பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அவ மாதிரி நமக்கு அந்த அனுபவம் வரலைன்னாலும் ஒன்று அவளை கேலி பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அவளை இமிட்டேட் பண்ணலாம். நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இமிட்டேட் பண்ணலாம், ஃபேக்காக பண்ணலாமே. அப்படியாவது கொஞ்சமாவது சின்சியரிட்டி வரட்டமே. ஸோ இந்த அவருடைய பற்றிய ஞானம், அவருடைய காருண்யம், அந்த பக்தி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காருண்யம், அந்த வாத்சல்யத்தை நான் பார்த்து அப்படியே அழுது தொண்டை தழுக்க மயிர் கூச்செறிந்து இருக்கும். இதனால் நம்மளுடைய 2 இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட், எமோஷனல் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே கவராது அப்படிங்கிறார் ஸ்ரீ யக்ஞம் சுவாமி அவருடைய வியாக்கியானத்தில். அது இல்லாமல் இந்த பக்தர்கள் தான் நம்மளை தூய்மைப்படுத்துபவர்கள். நம்ம அந்த இடத்துல இருந்தாலே போதும், தூய்மைப்படுத்தப்படுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ
இந்த இந்த டிவோட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணுறா, ஞானிகள் தூய்மைப்படுத்துபவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கா. அது நமக்கு நல்லது. அவர்களுடைய அந்த டஸ்ட் பாத தூளி நம்முடைய ரஜச குணத்தை அமிழ்த்தி சத்துவகுணத்தை மேலோக்க வைக்கும் என்கிறார் சுவாமி. அதனால தான் அந்த இடத்துல எல்லாரும் சேருவா, எல்லாரும் வருவா. உற்சவம்னாலே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் 229 ஆனக பேரிடக்காத் வானோத்புத்தோ ஸ்வாரம்பையி தும்புரு நாரத பூர்வைர் அமரைர் கனாஜிரே சமாஜக்மே ஆனக பேரிடக்காத் வானோத்புத்தோ ஸ்வாரம்பையி தும்புரு நாரத பூர்வைர் அமரைர் கனாஜிரே சமாஜக்மே. அதாவது தினந்தோறும் உற்சவம் துவங்கும் போதெல்லாம் பெருமாள், அதாவது குறிப்பாக அந்த அந்த இரட்டைக்குடை 16 கால் மண்டபத்தின் அருகில் இரட்டைக்குடை போடும் இடம், அங்கெல்லாம் புறப்பாட்டின் போதும் திரும்புகாலிலும் பக்தர்கள் கூட்டம் அப்படியே அல மோதும், மிகுந்து நிற்கும் நெறிப்பா. அதுவும் பெருமாள் கோபுர வாயிலிருந்து வெளிக்கிளம்பும் போது மங்கள வாத்தியங்கள் ஒலி, வெடிச்சத்தங்கள், உபய வேதங்களின் கோஷம், பக்தர்களின் வரதா 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 என்ற ஆரவாரம், அப்படியே உற்சவம் துவங்கும் போது மேள தாளங்கள் அதிர்வலையாய் இசைக்கும். அந்த இசைக்கருவிகளின் அதிர்ந்த சப்தம் மேல் வானத்தை தொட்டு அன்றைய உற்சவ ஆரம்பத்தை தெரிவிக்கும். நாலா பக்கமும் அந்த சப்தம் வெளியில் வரும். அதை கேட்டதும் தேவலோகத்திலிருந்து தும்புரு, நாரதர் போன்ற தேவர்கள் பலர் வானில் ஒன்று கூடி பெருமாளை சேவிக்க வருவாளாம். இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். ஏன்னா எவ்வளவு தான் சத்தம் இருந்தாலும் அது ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு மேலே அது கேட்காது. டெஃபினட்டாக நாட் பாசிபிள். தேவலோகத்துக்கு நிச்சயமாக கேட்காது. ஆனாலும் அவ்வளவு அதிகமாக கோஷங்களுடன், வாத்திய கோஷங்களுடன், ஆரவாரம், இதெல்லாம் செவிக்கினியவைகளாய் கண்கவர் காட்சிகளாய் இருக்கும். அது தவிர 12 கிலோமீட்டர் ஊர்வத்திலும் அங்கங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாய் நின்று பேரருளானை சேவித்து சந்தோஷப்படுவார். ஸோ அந்த மியூசிஷியன் தும்புரு நாரதரே சேவிக்கிற மாதிரி அவளையே ஈர்க்குமா இந்த இசை. அடுத்தது ஸ்வயம் ஸ்வமஹம் பூர்விகயா தனம் வரதோத்சவாரம்பே ரம்பாஸ்தம்பை ஸ்தோரண மால்யைரபி நாகரா அலஞ்சக்ருஹு ஸ்வமஹம் பூர்விகயா சதனம் வரதோத்சவாரம்பே ரம்பாஸ்தம்பை ஸ்தோரண மால்யைரபி நாகரா அலஞ்சக்ருஹு. வரதராஜ பெருமான் உற்சவம் தொடங்கியது. பக்தர் குழாங்கள்லாம், அதுவும் எந்தெந்த ஊர்லேருந்தோ வரா. ஆனால் அந்த ஊர்லேயே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாளாம், தங்கள் வீடுகளையும் தங்கள் தெருக்களையும் போட்டுண்டு கோலம் போடுவான், அலங்கரிப்பான். அது அண்ணா அலம்பி கொட்டி அப்புறம் அழகாக புள்ளிக்கோலம், மாக்கோலம், கலர் கோலம் எல்லாம் ரங்கோலி மாதிரி போட்டு வாழை மர தோரணங்கள்லாம் வச்சு வீடுகளின் வாயில்களை அலங்கரித்து ஏதோ தன்னோட வீட்டு விழா மாதிரி கொண்டாடுவான். ஏன்னா நம்ம வரதனுடைய உற்சவம் இல்லையா, அவ்வளவு ஆச்சரியமாக அனுபவிப்பார்கள். அந்த உற்சவம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுக்கு அந்த புஷ்பங்களையும் வாழை தோரணங்களும் கோலங்களும் போட்டு அனுபவிப்பார்கள் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.